வணக்கம். இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு திதிசூன்ய ராசிகள். அதாவது ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு திதியில் பிறந்து விடுகிறோம். அப்பொழுது அந்த திதியில் நாம் பிறக்கும் பொழுது சில ராசிகள் திதிசூன்யம் அடைந்து விடுகின்றன. அவைகளே திதிசூன்ய ராசி என்று அழைக்கப்படும். அந்த ராசிகளின் தசாபுத்தி காலங்களில் சில சிரமங்களை சந்திக்க நேரும். அடுத்தது அந்த திதிசூன்ய ராசிகளை வைத்து ஒரு முகூர்த்தமோ இல்லை ஒரு நல்ல காரியங்களோ செய்யக்கூடாது என்பது ஜோதிடர்கள் ஆதிகால வழக்கு. ஆக இதில் ராகு கேது சூன்ய ராசியில் ஒரு நல்ல பலனை கொடுத்துவிடும். அதாவது திதிசூன்யம் பெற்ற ராசிநாதன் தசை சிரமம் தரும். பாவிகள் திதிசூன்ய ராசியில் இருப்பது நற்பலன் தரும். ராகு கேது திதிசூன்ய ராசியில் நற்பலன் தரும். ஆக உங்களுக்கு திதிசூன்ய ராசிநாதன் கெடுதல் தரும். ஆனால் அதே வேளை திதிசூன்யம் பெற்ற கிரகம் வக்ரமடையும் போது நல்ல பலன் தரும். அதாவது நாம் இதை எப்படி பார்க்க வேண்டுமென்றால், திதிசூன்யம் பெற்ற கிரகம் வேறொரு பாவியுடன் தொடர்பு பெறும்போது நன்மை தரும். அமாவாசை பௌர்ணமியில் ஜனித்தவர்களுக்கு திதிசூன்ய தோஷம் கிடையாது. நல்ல கிரகமாக இருந்தாலும் திதிசூன்ய நிலை பெறும் பொழுது கெடுதலைத்தான் தரும். திதிசூன்யம் பெற்ற கிரகங்கள் நீச்சம் பெற்றால் நன்மை தரும். திதிசூன்யம் பெற்ற கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நன்மை தரும். திதிசூன்யம் பெற்ற கிரகம் பாவிகள் வீடானால், அதாவது பாவராசிகள் வீட்டில் இருந்தால் நன்மை தரும். அதாவது செவ்வாய் வீடு, சனி வீடு, சூரியன் வீட்டில் இருப்பது. திதிசூன்ய பெற்ற கிரகம் 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 நன்மை தராது. தடை ஏற்படுத்தும் ராசிகள் தெரியும் அல்லவா? 3, 6, 8, 12 அவைகளில் இருந்தால் நன்மை தரும். இப்போது எல்லா திதிகளுக்கும் எந்தெந்த ராசிகள் திதிசூன்யம் பெறுகின்றது என பார்ப்போம். அதாவது ஒருவர் என்ன திதியில் பிறக்கிறாரோ அதற்குரிய திதிசூன்ய ராசியில் இருக்கும் கிரகம் நன்மை தராது. அவைகளை பட்டியல் போட்டு பார்ப்போம். பிரதமை திதியில் பிறந்தால் மகரம், துலாம் ராசி திதிசூன்யம் பெறும். ஆக அதன் அதிபதிகள் சனி, சுக்கிரன் இவர்களுடைய தசாபுத்தி சிரமம் தரும். இனி மற்றவைகளுக்கும் அப்படி பார்ப்போம். திவிதியை தனுசு, மகரம், அதாவது குரு சனி திதிசூன்யம் பெறும். திருதியை மகரம், சிம்மம் ராசி திதிசூன்யம் பெறும். அதன் அதிபதிகள் சனி, சூரியன் திதிசூன்யம் பெறுகின்றனர். சதுர்த்தி கும்பம், ரிஷபம், அதாவது சனி சுக்கிரன் திதிசூன்யம் பெறும் நிலை. பஞ்சமி திதியில் பிறந்தால் மிதுனம், கன்னி, புதன் திதிசூன்யம் அடைகிறது. சஷ்டி திதியில் பிறந்தால் மேஷம், சிம்மம், செவ்வாய், சூரியன் அதன் அதிபதிகள் திதிசூன்யம் பெற அமைப்பை பெறுகின்றனர். சப்தமி தனுசு, கடகம், அதாவது குருவும் சந்திரனும். அஷ்டமி திதியில் பிறந்தால் மிதுனம், கன்னி, புதன். நவமி தசமி சிம்மம், விருச்சிகம், சூரியன், செவ்வாய். ஏகாதசி தனுசு, மீனம், குரு. துவாதசி மகரம், துலாம், சனி, சுக்கிரன் திதிசூன்யம் பெறுகின்றது. திரியோதசி ரிஷபம், சிம்மம், சுக்கிரன், சூரியன். சதுர்த்தசி மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், புத, குரு திதிசூன்யம் பெறுகின்றது. பௌர்ணமி அமாவாசையில் பிறந்தவருக்கு திதிசூன்யம் கிடையாது. ஆக உதாரணமாக கும்பம் திதிசூன்யம் அடைகிறதா கொண்டால் சனி கிரகம் திதிசூன்யம் அடைகிறது என்று அர்த்தம். ஆக இதனால் தொழிலாளருடைய ஒத்துழைப்பு இருக்காது. சனி சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு அனுகூலம் இருக்காது. ஆக இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது செவ்வாய் திதிசூன்யம் அடைவது, அதாவது சஷ்டியில் பிறந்தவருக்கு இதனால் சில வேளை மெஷினரி டீலிங்ஸ் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதேவேளை செவ்வாய் 11ஆம் வீடானால் நண்பர்களை நம்பி கூட்டாக பிஸ்னஸ் பண்ண நினைத்தால், அதாவது இண்டஸ்ட்ரி மெஷினரிஸால் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது கண்கூடாக பார்க்க நேர்ந்தது. சகோதரனால் ஆதாயம் இருக்க வாய்ப்பு என்பது குறைவுதான் என்று சொல்ல வேண்டும். இதை நிதர்சனமாக காண முடிந்தது. சூரியன் திதிசூன்யம் அடைகிற பொழுது சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு இதனால் தகப்பனால் அதிக ஆதாயம் அடைய முடியாது. பொதுவாக நார்மலாக என்ன இருக்கிறதோ அவ்வளவுதான். அதே வேளை அரசு வேலை
வாய்ப்பும் இழந்து விடுவர். கண்கூடாக இதனை பார்க்க முடிகின்றது. சொற்பமாக ஏதாவது அமையலாம் அவர்களுடைய கிரகநிலை பொறுத்து. சுக்கிரன் திதிசூன்யம் அடையும் ராசியில் அமையும் போது ஒரு கடத்திர வகையில் ஒரு கலைப்பொருள்கள், அழகிய வேலைப்பாடு உள்ள பொருள்கள், என்டர்டைன்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், சமையல் பொருள்கள் வீணாவதை நிஜ வாழ்க்கையில் காண முடிந்தது. குறிப்பாக வீடும் பல வகையில் சேதாரம் அடைகின்றது. அதாவது தண்ணி அதிகமாக புழங்குவதாலோ அல்லது முறையாக ஒரு தூய்மையாக வைக்காததுனாலோ சில இழப்புகளை காண முடிகின்றது. வாகன வகையில் ஓரளவு இது சதுர்த்த தேதியில் பிறந்தவர்களது வாழ்வில் நடந்தது. ஒருவருக்கு அதாவது சஷ்டி தேதியில் பிறந்தால் 8ஆம் இடம் மேஷமாக, அதில் கேது உங்களுக்கு தெரியும், கேது திதிசூன்ய ராசி இருந்தால் நல்லதை தரும் என்று. ஆக அவருக்கு ஒரு உத்தியோகத்தையே கொடுத்து விட்டது அந்த கேது திதி சூன்ய ராசியில் இருந்தும். ஆனால் அதே வேளை அவர் உயிருக்கும் உழை வைத்தது. அவர் அதாவது நீரில் கண்டம் என்று சொல்வார்கள். 2016 வெள்ளம் வந்தது அல்லவா, அதில் 2 நாட்கள் உணவு இல்லாமல் தனிமையாக இருந்து அவதிப்பட நேர்ந்தது. எந்த கனெக்ஷனும் இல்லாமல், ஈவன் ஃபோன் கனெக்ஷன் கூட இல்லாமல் அவ்வளவு ஒரு கடினத்தை இது உண்டாக்கிவிட்டது. சுற்றிலும் நீர் இறங்கி வருவதற்கு வழி கிடையாது. அதாவது அவசரஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி செய்து விட்டு தான் அந்த கேது தசாபத்தி. ஆக அந்த கேது 2ஐயும் செய்து விடுகின்றது. அதே மாதிரி ஆனால் அது கேது பரணி நட்சத்திரத்தில் நின்றது மேஷத்தில். அது என்ன சொல்வார்கள்னா கோட்ட சக்கரா என்ற ஒரு சக்கரம் உண்டு ஜோதிடத்தில். அந்த கோட்ட சக்கராவில் துர்கை, அதாவது போர்ட், கோட்டை என்று சொல்வார்கள். அதில் எந்த நட்சத்திரம் இருக்கின்றதோ அது உங்களை காப்பாற்றும். ஆக இந்த கேது பரணி நட்சத்திரத்தில் இருந்ததால் அவரை அது எப்படியோ காப்பாற்றி விட்டது. ஆக அதை தப்ப வைத்து விட்டது. இது நாம் எதையுமே நுணுக்கமாக ஆராய வேண்டும். ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது என்று நினைக்கக்கூடாது. ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்களும் கொஞ்சம் உஷாரி இருந்தால் அது ஒரு உதவி தானே, அவ்வளோதான். ஆக சதுர்த்த தேதியில் பிறந்தவருக்கு கும்பம் ரிஷபம், சனி சுக்கிரன் கும்பம், ஆக திதிசூன்ய ராசி அமைகின்றது. ஆனால் அதே வேளை கும்பத்தில் ராகு மூலத்திரிகோணம். அவருக்கு டெம்பரவரியாக மோட்டார் கம்பெனியில் வேலை கொடுத்து சில காலம் இருந்தது. நல்லதையும் செய்தது. அதே வேளை அங்கே அதிக நாள் நீடிக்க விடவில்லை. அதாவது இந்த ராகு கேதுக்களே திதிசூன்ய ராசியில் இருந்தால் இப்படித்தான், ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்கி விடுவார்கள். சிறு சிறு விபத்துக்களை தந்தது. மூட்டுக்களில் பேட்ரோலா, மூட்டில் அந்த மூட்டு சில்லுன்னு என்பதில் அது ஆட்டம் கண்டு போய்விட்டது. டிஸ்லொகேஷன் ஆகி போச்சுன்னு டைரக்ட் ஆகிட்டது என்று சொல்வார்கள் மெடிக்கலில். பிறகு கடைசி காலத்தில் ஸ்கேஷியாண்ட நிலைக்கும் தள்ளப்பட்டாராக. இந்த திதிசூன்ய ராசி என்பது நாம் அலட்சியமாக அதை அணுக முடியவில்லை. ஆக திதிசூன்யம் பெற்ற கிரகத்தில் சேரும் கிரகமும் அதன் பலனை அனுபவிக்கின்றது. இதனை கன்ஜங்ஷன் என்பார்கள். அதாவது ஒரு 5 டிகிரிக்குள் இருப்பது. அப்படி ஒரே ராசியில் இது 5ன்னா அது 5 சேம் டிகிரி ஒரே பாகையில் இருப்பது கூட சொல்லலாம். அதே அடுத்தது அதற்கு திரிகோணத்தில் இருந்தாலும் அதே கன்ஜங்ஷன். ஆக ஒரு ராசியில் இது 5 டிகிரி இருந்தால் இன்னொரு ராசியில் ஒரு 5 டிகிரிக்குள்ளேன்னா 5 to 10க்குள்ளே இருந்தால் அதை கன்ஜங்ஷன் என்ற ஆங்கிலத்தில் மேலை நாட்டில் சொல்வார்கள். ஆக அதன் பாதிப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அதாவது இந்த திதிசூன்யம் பெற்றது சனி அல்லவா, இது செவ்வாயுடன் விருச்சிகத்தில் இருக்கும்போது அதையும் பாதிக்கும். செவ்வாய் திசையிலும் சில ஒரு உயிருக்கு உழைவான ஒரு சந்தர்ப்பத்தை இது உண்டு பண்ணிவிட்டது. ஆக நாம் மிக எளிதாக இந்த திதிசூன்யத்தை எடுத்துக்கொள்ள முடியாது அதன் பலன்களை. இன்னும் ஒரு சஷ்டி திதியில் பிறந்தவர், அவருக்கு செவ்வாய் சூரியன் திதிசூன்யம். அவரும் கவர்மெண்ட் ஜாபில் இல்லை. அவர் இன்ஜினியரிங் மெக்கானிசம் எடுத்தார். அதிலும் அவருக்கு சிரமத்தை கொடுத்து விட்டது. அதாவது சங்கடங்கள் என்றால் அது இந்த திதிசூன்யத்தை போல கொடுப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த சங்கடத்திலிருந்து விடுபட ஒரு வழி பிறக்கும், இதுதான் நிதர்சனம். எனவே திதிசூன்யமத்தோடு நன்மை தரும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் இந்த திதிசூன்ய ராசி இந்த திசையெல்லாம் நடக்கும்போது இது நிகழணும் போது நாம் அதை அனுசரித்து போனால் நம்மளை காப்பாற்றுது அல்லவா. ஆக இந்த திதிசூன்ய ராசியானது நம்மளை காப்பாற்றியும் விடுகின்றது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த திதிசூன்யம் என்பது அதாவது ராகு கேது இருக்கும்போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நல்லதை செஞ்சிடுது. மற்றதெல்லாம் இருக்கும்போது அதாவது ரெண்டும் செய்து விடுறது. ஆனால்
அது இந்த தனி ராகுகேது அல்லாமல் இருக்கும்போது பார்க்குற டயத்தில் அது அவ்வளவு சுபிட்சமாக இல்லை. திதிசூன்ய ராசியாகப்பட்டது உங்களுக்கு உதாரணமாக ஒரு புதன் என்று இருந்தால் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுறதோ யார்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறதோ இந்த மாதிரி பேஜார்லலாம் என்ன ஒன்று டக்குன்னு வேலை முடிக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் ஒரு கணித பிழை ஏற்படலாம். புதன் என்றால் கம்யூனிகேஷன் சிரமம் வரலாம், ஒரு ட்ராவலிங்ஸில் சிரமம் வரலாம். அந்தந்த காரத்துக்கு என்னென்ன இருக்கோ அது நிகழ்ந்துவிடும். ஆக நாம் இந்த திதிசூன்ய ராசியையும் ஒரு பலன் பார்க்கும் விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு திசையில் இது நடக்கலாம் அப்படின்னு. ஆக உங்களுக்கு இது குறைந்தது இது 19வது மெத்தடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த திசையை பற்றி நம்ம சொல்கிறது. ஆக இந்த திதிசூன்ய ராசியையும் நீங்கள் அது என்ன என்று அழகாக வரிசலாக எழுதி இந்த மாதிரி கிரகங்களும் நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு எந்தெந்த ராசி திதி சூன்யம் அடைகிறது, அப்படி அடையும் போது அந்த கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள், அது எந்த ஒரு பாவத்தில் இருக்கின்றது, அந்த பாவகத்தில் சிரமம் செய்யுமா அந்த தசாபுத்தியில், அது அப்படி என்ன செய்யும், இதெல்லாம் நீங்கள் ஒரு ஜென்ரல் அடிப்படை ஜோதிடத்தை வைத்து இப்போ சனின்னா என்ன சொல்கிறாங்க, சதி அதாவது கும்பம் மகரம் திதிசூன் அடைஞ்சால் என்ன ஆகும், தொழிலாளர் ஒத்துழைப்பு கிடைக்காது, அவ்வளோதான். அது ராகு அதில் 3 திருமணமாக இருந்தாலும் எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணிடுதா, உங்களுக்கு ஒரு ஜாபை கொடுத்துடுது, அதாவது கணக்கை ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுது. ஆனால் இழப்பு தான் அதிகமாகுது. அதெல்லாம் வர வரவு கம்மியாக இருக்குது, இழப்பு அதிகமாக இருக்குது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது. ஆக அவர்கள் சூனியமடைந்தால் சூனியம் தான் டாப்பில் போகணும், அதான லாஜிக்கு. ஏதோ ஒன்று கொஞ்சம் மன திருப்தி கொஞ்சம் ஒரு சொல்யூஷன் பண்ணி விட்டுடுது, அவ்வளோதான். ஆக நீங்கள் இந்த திதி சூன்யத்தை பற்றி நீங்கள் இதுவும் ஒரு ஜோதிடத்தில் முக்கியமான பகுதி. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் தெரியும் எந்தெந்த டைம் எப்படி என்னென்ன ஆகும். இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 2-3 ஜாதகம் சொல்லி விட்டேன் இல்லையா, இந்தந்த ஜாதகம் இப்படி இருந்தது என்று. ஆக நீங்கள் இதில் நன்கு உபயோகித்து பலன் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.